போகலாம் சார். சென்னை பேராயம் 25 பேராயங்களுக்கு தாய் பேராயமாக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. 14வது பேராயராக 3ஆம் தேதி நேற்றைய தினத்திலே பேராயராக திருப்பொழிவு பெற்று பொறுப்பை ஏற்றேன். இன்றைய நாளிலே அலுவல்களை எங்களுடைய பேராய அலுவல்களோடு சேர்ந்து துவங்கி இருக்கின்றேன். சென்னை பேராயம் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய பேராயம். 3 லட்சம் மக்கள் சென்னை பேராயத்திலே அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அநேக சவால்கள் உண்டு, அறைகூவல்கள் உண்டு. எங்களுக்கென்று இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆலயங்கள், இவற்றில் இருக்கக்கூடிய சவால்களை சந்திப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக மருத்துவமனைகள் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலும் அவர்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு இயன்ற கட்டணத்திற்கான சிகிச்சையும் கொடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம். அதேபோல எங்களுடைய கல்வி நிலையங்களிலும் கூட அனைத்து பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து பிள்ளைகளும் வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய நிலைக்கும் கட்டணங்களை அவர்களும் முடிந்த அளவுக்கு கட்டக்கூடிய சூழமையும் உருவாக்கி தரப்படும் என்பதையும் நாங்கள் சேர்ந்து தீர்மானிக்கவிருக்கின்றோம். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் எங்களுடைய சென்னை பேராயத்திலே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனையிலே கொண்டு அதை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்க தீர்மானித்திருக்கிறோம். சென்னை பேராயம் ஒரு முன்மாதிரியான முன் உதாரணமான பேராயம். அலுவலர்களோடு இணைந்து இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மேம்பாட்டிற்காக நாங்கள் உழைப்போம். அது மட்டுமல்ல, சென்னை பேராயம் எல்லா மக்களையும் உள்ளடக்கிய பேராயம். எங்களுடைய பேராயத்திலே அநேக கிராம திருச்சபைகள் உண்டு, கிராம பள்ளிக்கூடங்கள் உண்டு, கிராமத்திலே சிறிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் போன்ற நிலையங்கள் உண்டு. இவற்றில் அனைத்திலும் இந்த கிராமப்புறத்தின் மக்களும் அவர்கள் இவற்றில் பயனடைய வேண்டும் என்பதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். ஆக எங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவ பார்வையோடு, சமத்துவ நோக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றோம். பிரச்சனைகள் இல்லாத இடமே கிடையாது. ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது மற்றவருக்கு அது இடையூறாக, அது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய பேராயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையிலும் எல்லோரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. எனவே எங்களால் இயன்ற அளவுக்கு எல்லா சவால்கள், பிரச்சனைகளை நாங்கள் அதற்கேற்ற வழிகளை கண்டு இந்த பிரச்சனைகளுக்கேற்ற பதில்களை நாங்கள் செய்வோம். இந்த அலுவலகம் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும்.
யார் வேண்டுமானாலும் வந்து அவர்கள் கோரிக்கைகளை, அவர்களுடைய குறைகளை, அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் முன் நிறுத்தலாம். முன்னிறுத்தப்படுகின்ற பொழுது அது செய்ய முடியுமா, செய்யக்கூடிய காரியமா என்பதை யோசித்து நிதானித்து கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்போம். எனவே பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நல்வழிப்படுத்தக்கூடிய சூழலை நாங்கள் எங்களுடைய பேராயத்தை உருவாக்கி தருவோம். எங்களுடைய பேராயம் அநேக தலித் மக்களை உள்ளடக்கிய பேராயம். எங்களுடைய பேராயத்திலே நான் பணி செய்து கடைசியாக பணி செய்து காட்டுமன்னார் கோயில் டு கத்தீட்ரல் என்பது ஒரு கடவுளுடைய அருளினாலே இங்கே வந்தேன். காட்டுமன்னார் கோயில் மிகவும் பின்தங்கிய ஒரு இடம், அங்கே தான் நான் கடைசியாக வேலை செஞ்சேன். ஸோ இப்படி பல இடங்கள் இருக்கிறது. எனவே எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தலித் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள் அநேகம் எங்களுடைய பேராயத்தில் உண்டு. எனவே அந்த மக்களுக்காக எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அடையாளம் இழந்திருக்கின்ற மக்களுக்கு அடையாளப்படுத்துவோம். வேலைவாய்ப்பு இல்லாத மக்களுக்கு முடிந்தவரை, எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன்னு சொல்ல வரலைங்க, முடிந்தவரை எங்களால் செய்ய முடிந்தவரை அதையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். பிறகு அவர்களுடைய கோரிக்கைகள், அது ஆசிரியர் பணியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது காரியமாக இருக்கட்டும், அதையும் நிதானித்து முடிந்தவரை அதையும் நிறைவேற்றுவோம்.